அட, பேக்கரினாலே பிரச்சனை தான் போல இருக்கே. நம்ம வீரபாகுக்கும் கணபதி ஐயருக்கும் நடந்த டீலில் அக்காவையும் பேக்கரியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. வீரபாகுக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மேஷர் ரொமண்டலுக்கு மெக்சிகோ கூட நடந்த டீலில் விருப்பம் இல்லாமல் போகுது. ஸோ த சிச்சுவேஷன் லீட்ஸ் டு த பேஸ்ட்ரி வார். ரெமண்டல் ஒரு ஃப்ரெஞ்ச்மேன். அவருக்கு சொந்தமாக ஒரு பேக்கரி இருக்குது. ஆனால் அது மெக்சிகோ சிட்டியில் இருக்குது. இங்கே தான் பிரச்சனையே. மெக்சிகோ ரெமண்டலோட பேக்கரி மேலே அதிகமான டேக்ஸை ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்காக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எங்களோட இடம் எங்களோட இஷ்டம்னு பதில் சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஒரு கலவரத்தில் அவரோட பேக்கரியை டேமேஜ் பண்ணிடுறாங்க. நம்மால் சும்மா இருப்பாரா? அவரோட பேக்கரியை டேமேஜ் பண்ணதுக்காக காம்பன்சேஷன் கேட்குறாரு. ஆனால் அதுவும் கிடைக்காம போகுது. உடனே ஃப்ரான்ஸுக்கு ஒரு லெட்டரை பார்சல் அனுப்பி விடுறாரு. ஃப்ரான்ஸோட கிங் லூயி பிலிப் பேக்கரியை டேமேஜ் பண்ணதுக்காக 600,000 pesos காம்பன்சேஷனாக கேட்குறாரு. பட் மெக்சிகோ இப்போவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரான்ஸ் வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. 1838 வார் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் மாதம் நடக்குது. ஃபைனலாக பிரிட்டிஷ் தலையிட்டு அந்த வாரை நிறுத்துகிறாங்க. மெக்சிகோ 600,000 pesos கொடுத்து மட்டும் இல்லாமல் செம்மையாக அடியும் வாங்கியிருக்காங்க. ஸோ சமீப காலமாக நம்ம வாரை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த பேஸ்ட்ரி வார் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.